இட்லி, தோசை, சப்பாத்தி, ஃபுல்கா, ரைஸு இப்படி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 5-6 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்து கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட மசாலா ஜாமான்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது மசாலாவுடைய பச்சை மணம் போயிடுச்சு. இது கூட 1 கப் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச முட்டையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு கிளறி இறக்கணும்னா நம்மளுடைய சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் லட்சு விலாக்ஸ்.